அரசியல் வரலாற்று ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு புரட்சி வெடிக்கும். தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு புரட்சி வெடித்திருக்கிறது. அப்படிப்பட்ட புரட்சியை உலக வரலாற்றில் தத்துவம், அரசியல், அந்த அரசியல் சார்ந்த பொருளாதாரத்தையும் தன்னுடைய தமிழ் தேசிய அரசியலோடு ஒப்பிட்டு உலக புரட்சியாளர்கள் பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் சேர்ந்திருக்கிறார். அவர் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். பிலாசபி, பொலிட்டிக்கல், எக்கனாமிக் என்று சொல்வார்கள். அதாவது தத்துவம், அரசியல், அரசியல் சார்ந்த பொருளாதாரம். இதற்கென்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில 2 ஆண்டுகளுக்கு படிப்பு வைத்திருக்கிறார்கள். அதில் பயின்றவர்கள் தான் உலக நாடுகளில் பல பேர் பிரதமராக வந்திருக்கிறார்கள். நாம் தமிழகத்தினுடைய வரைப்பு, அந்த வரைவு என்பது தத்துவம், தத்துவம் சார்ந்த அரசியல், அந்த அரசியலில் இருக்கக்கூடிய பொருளாதாரம். இதை இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரையறையை உட்கொண்டு அதோடும் இல்லாமல் தான் பேசும் ஒவ்வொரு சொற்களிலும் இந்த 3 தத்துவம், அரசியல், பொருளாதாரம். உங்களுக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். தத்துவத்தை முதன்மைப்படுத்துவார், தத்துவத்தை முதன்மைப்படுத்தி அதன் சார்ந்த அரசியலை பேசுவார். இந்த அரசியலில் இருந்து பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது என்பதையும் உரையாற்றுவார். இது உலகத்தில் உள்ள புரட்சியாளர்கள் செய்தது. தமிழ்நாட்டின் அப்படி ஒரு புரட்சி 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை புரட்டி போக தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருமைமிகு அடையாளமான எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா குணா அவர்களுடைய பெருவுடலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நன்கோடு வரவேற்கிறோம். இப்ப இருக்கிற ஜென்சிக்கு ஐயா அறிஞர் குணா அவர்கள் யார்? உலகத்தினுடைய பல வரலாறுகள் பேசப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய வரலாறுகளை வரலாறாக பதிவு செய்தவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள். தமிழினத்தில் பல வரலாறுகள் ஆராய்ச்சி முடிவுகள், ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்திருந்தாலும் எங்கே மாறுபட்டிருக்கிறார் என்று மதிப்புக்குரிய பெருமை மிகு அறிவின் சொத்து ஐயா குணா அவர்கள் என்றால், எல்லோரும் வரலாற்றுகளை ஒப்புமைப்படுத்தி எழுதுவார்கள். வரலாற்றை அறிவியலோடு ஒப்புமைப்படுத்தி எழுதிய ஒரே அறிஞர் தமிழ்நாட்டில் ஐயா குணா அவர்கள். வரலாற்றை வரலாறாக பதிவு செய்தவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஆனா இதை ஆங்கிலத்தில் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள். வரலாறை அறிவியலோடு ஒப்பிட்டு எழுதுபவர்களுக்கு ஹிஸ்டோகிராபி என்று சொல்வார்கள், வரலாற்றுவியல் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வரலாற்றுவியலை தன்னுடைய எல்லா திட்டங்களிலும் வரலாற்றை அறிவியலோடு ஒப்பிட்டு எழுதியவர் மதிப்புக்குரிய பேரறிஞர் ஐயா குணா அவர்கள். அப்படிப்பட்ட குணா ஐயா அவர்களின் இந்த பிறந்தநாள் விழா ஐயாவிற்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. தொடர்ந்து அண்ணன் மேடைகளில் முழங்கிக் கொண்டே இருக்கிறார். தமிழன் அறிவில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன். அறிவில் சிறந்தவன் என்றால் அந்த அறிவு எங்கிருந்து வந்தது, அந்த அறிவு எப்படியானது என்பதை உலகத்துக்கு அறிவை கொடுத்த இனம் என்று ஒவ்வொரு மேடையிலும் அண்ணன் சீமான் அண்ணன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த அறிவு எங்கிருந்து வந்தது என்பதை தன்னுடைய ஆய்வு மூலம் நிரூபித்தவர் மதிப்புக்குரிய எங்கள் பேரறிஞர் குணா அவர்கள். அதற்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எப்ஸ்டாமாலஜி என்று சொல்வார்கள். உலகத்துக்கு அறிவை கொடுத்த இனம் இந்த இனம். அந்த எப்ஸ்டாமாலஜி என்றால் அறிவு தோற்றவியல். அறிவு தோற்றவியலை தன்னுடைய எல்லா திட்டங்களையும் பதிவு செய்தவர் மதிப்புக்குரிய எங்கள் பேரறிஞர் குணா அவர்கள். அந்த குணா ஐயாவிற்கு ஏன் பிறந்த நாள் விழா, ஏன் ராயனா இருக்கு அப்படி என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை அண்ணன் எனக்கு ஒரு 5 நிமிடம் கொடுக்கணும், அதை நான் பேசிட்டு கீழே வரங்க. ஏன் ராவண வலையொலி இதை இருக்கும்? 2009 நம்ம இனம் படுகொலை செய்யப்பட்டது. சரியாக 1 வருடம் கழித்து உலகம் முழுவதும் அமைதியாக இருந்தது. 2010ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்கிற ஒரு நிகழ்ச்சியை பெரிதும் இங்க வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்று நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.